ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு அவுட்காஸ்ட் ரெஸ்டாரண்ட் அனிமையோட எபிசோட் 7 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை ஒண்டி போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு இன்னமும் ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே அங்கே கூட்டம் கடையில் அலமோதுது. அதுக்கு காரணமும் நம்ம அட்டிலியர் தான். நான் எப்போ அட்டிலியர் அங்கே ஏகப்பட்ட புக்ஸை கொண்டு வந்தாலும் இப்போ அது விசாடுக்கும் நிறையவே சேஜஸ்க்கும் தெரிய வந்திருக்கும். அதனால கஸ்டமர் எல்லாருமே அவங்க தான். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பார்த்து ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. உங்களோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. லெஜண்ட்ஸால கேள்விப்படப்பட்ட அந்த விஷயம் அதெல்லாம் உண்மைன்னு அவங்களுக்கு தெரிய வருது. அங்க ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குதா அப்படின்னு யோசிச்சாங்க. இதெல்லாம் இருக்குது இந்த புக்ல. அங்க நம்மளும் பயங்கரமா கத்துறான். இது வந்து ரெஸ்டாரண்ட். நீங்க நினைக்கிற மாதிரி ஏனோ தானோன்னு கத்தக்கூடாது. இடத்துல ஒரு பர்சனும் ஒரு முக்கியமான புக் எடுத்து சொல்றான். கேட்கிற இந்த விஷயம் இரிட்டேட் பண்ணலாம். ஆனா எனக்கு வந்து உங்களோட உதவி தேவை. இப்போ நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க. இருந்தாலும் நீங்க கேட்டாகணும். இப்போ நான் வச்சுன்னு இருக்கல, இந்த புக்கு மூலமா ஒய்ஃபுக்கு வந்து அந்த கேர்ஸை கியூர் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த புக் எனக்கு தர முடியுமா பத்தி கேட்டோன்னே நம்ம டெனிஸும் அதை பத்தி அட்டிலியர் கிட்ட கேட்க அட்டிலியரும் பர்மிஷனை கொடுக்க அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். நன்றி. இதுல இதை பார்த்தோன்னே மத்தவங்களும் அதே மாதிரி கேட்கறாங்க. அங்க எல்லாருமே டெனிஸ் ஓட வர்றான். ஏன்னா நல்லாவே தெரியும் அவங்க பொய்யா தான் கேட்கறாங்களேன்னு. அதுக்கப்புறம் ஆர்டர் ஏகப்பட்டது வருமா. அவனோட ஸ்கில்லை வச்சு பயங்கரமா அதை பண்ண ஆரம்பிக்கிறான் ஆளு. இதுக்கப்புறம் எல்லா விஷயமும் அங்க முடியுது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. சின்ன பையனை காட்டுறாங்க. யாருன்னு தெரியுதா? நம்ம டெனிஸ் தான். டெனிஸ் ஆனாத மாதிரி ஒரு பையன் தான். அவனுக்கு யாருமே இல்லை அந்த டைம்ல ஜோனு மழை பெய்யும். அங்க ஒரு லேடியும் வாலெட்டை கீழே போட்டு போயிடுவாங்க. அந்த லேடியும் அந்த வாலெட்டை தேடி தான் அங்கேயும் இங்கேயும் அலைவாங்க. அந்த டைம்ல நம்ம டெனிஸ் தான் ஒரு உதவியை பண்ணிருப்பானே. இந்த வாலெட்டை கொடுத்து கீழே இதை பார்த்தேன், உங்களுக்கு இது இல்லைன்னா பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். அதனால தான் நான் இதை கொண்டு வந்தேனே. இதை கேட்குற அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கு. அவங்க சாப்பாடையும் போடுறாங்க. அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. இதுதான் நம்ம ஆளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த அளவுக்கு ஒரு டெலிஷியஸான ஃபுட்டை சாப்பிட்றது. அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. இப்பதான் நம்மளுக்கும் தெரியுது. லேடி இருக்காங்களே, அவங்க தான் நம்ம டெனிஸோட மாஸ்டரே. அப்படி ஆளு எழுந்துக்கிறான். அங்க என்னன்னு தெரியல, அவனோட உடம்பு அப்படி குதிக்குது. யாருமே ரொம்ப கவலைப்பட்டு போயிட்டாங்க. நம்ம டெனிஸ் வேலை செய்யும் போதே அங்கேயே மயங்கி போயிட்டான். இது தெரிஞ்சவங்களுக்கு ஃபீவர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப கொதிக்குது உங்களோட உடம்பு. எனக்கு புரியுது. என்னோட உடம்பு ஹார்ட்டா ஃபீல் ஆகும் போதே தெரிஞ்சது. அம்மா எதுக்காக அப்படி ஃபேஸ வச்சுன்னு இருக்கேன். உண்மையா சொன்னா நம்ம அட்டிலியர் ரொம்ப கவலைப்பட்டா. அதுக்காக அவ ரொம்ப கவலைப்பட்டு கேட்டா, ஃபீவர் வந்து ரொம்ப பேடா போச்சுன்னா என்ன ஆகும்? திடீர்னு எழுந்துக்கவே இல்லைனா நீ ரொம்ப கவலைப்படுற. அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. டெனிஸ் அப்படியே தூங்கிடுறான். வீவாவும் சொல்றான், டாக்டர் என்ன சொன்னாருன்னா இது வந்து வெறுமா ஒரு கோல்டு அப்படின்னு தான் சொன்னாரு. அதனால வெறுமா ஒரு ரெஸ்ட் எடுக்க விடணும். அவருக்கு குணமாயிடும். அவர் வேற இப்ப தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த மாதிரி நிலையில ஒரு ரெஸ்டாரண்ட்டை கண்டிப்பா பாத்துக்க முடியாது இப்படின்னு அவங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அட்டிலியர் அங்கேயே தான் இருக்கா. நான் வந்து அவரை பாத்துக்கிறேன், நீங்க போங்க. அங்க போகும்போது அவங்களுக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா தனியா அவரை விட்டு போகவும் விருப்பம் இல்ல. அதே டைம்ல அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அவருக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் டிஷ்ஷை உருவாக்கி தந்தா அது மூலமா அது குணமாகும் இல்லையா? ஃபுட்டு நல்லா டயர்டா இருக்கும் போது நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். ஃபுட்டை நம்ம சாப்பிடும் போது ஹெல்த்தியா மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க டிசைட் பண்ணாங்க செய்யலான்னு. ஹென்ரிட்டா ஆர்மர் எல்லாம் போட்டுன்னு பலமா வர. ஆமா எதுக்கு இது? ஃபயரை வச்சு நம்ம குக்கிங் பண்ண போறோம்ல. நம்ம ஹென்ரிட்டா ரொம்ப ஃபயரை அதிகமான லெவல்ல வச்சு குக்கிங் பண்ண போறோம் அப்படின்னு யோசிக்கிறான். எத்துல மீட்டை கொண்டு வர இது வந்து கரெக்டா இருக்கும்னு இதை நம்ம கொடுக்கலாம். இது கிரில் பண்ணி கொடுத்தா இன்னமும் டேஸ்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் வெட்டணுமா? அதுக்காக பெரிய கத்தி எடுத்து வெட்டலாம் ட்ரை பண்றா. ஏய், நீ பண்றதை பார்த்தா இந்த கிச்சனையே நீ நாசமாக்கிடுவ போல. அதனால அங்க ஒரு பெரிய ரகலையே ஏற்படுது. உங்க பேச்சலும் இதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. அட அட, நீங்க என்ன பண்ண இருக்கீங்க? அங்க சஸ்டா வச்சவன் வராரு. அவரை பார்த்து இவங்க ரெண்டு பேருமே ஷாக் ஆகுறாங்க. இந்த சைடு அவரோட நிலைமை இன்னமும் மோசமாயினே தான் போகும். அங்க அட்டிலியருக்கும் ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா ஒரு வகையில அட்டிலியர் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு அவ யோசிக்கிறான். ஆனா ஒரு வகையில நீங்க அங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க இந்த நாள் தான் இப்படின்னு சொல்லி இந்த கீழே விழுந்த விஷயத்த அங்க வைக்கிறான். கொல்லப்படாதீங்க டெனிஸ், உங்களால குணமாக முடியும். சீக்கிரமா குணமாயிடுங்க. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம டெனிஸ் இருக்கால, அவன் அந்த டைம்ல ரொம்ப சேட்டக்காரன். ஃபுட் எல்லாம் நுறுக்கி வைக்கிறது மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு ஆளு ஓடியே போயிடுவான். ஹெச்எஃப், நீங்க வந்து பாருங்க அவன் என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கான்னு. கேபேஜ பொடி பொடியா பவுடர் அளவுக்கு நொறுக்கிட்டான். இதுக்கு மேல இதை வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும்? அட விடுங்க. இப்படியா உனக்கு செல்லம் கொடுத்து இன்னுமா அவனை மோசமாக்குறீங்க. அவனை திட்டணும், கண்ணியமா அவனை வளர்க்கணும். அவனோட டைப்பை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். திட்டம் மூலமா ஒன்னும் அவன் விஷயங்களை புரிஞ்சிக்க மாட்டான். பொறுமையா வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனுக்கு விஷயம் புரிய வரும். இதையும் ஆளு கேட்டு இருப்பான். ஆனா என்ன விஷயம்னு ஆளுக்கு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க வந்து டிஷ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்களா. நம்ம டெனிஸ் அவனோட ரிசம்லன்ஸ் அந்த ஸ்கில்ல வச்சு ஃப்ரைட் ரைஸை காப்பி பண்ணிட்டான். அதையும் ஆசாசியா கொண்டு வருவான். எப்படியாச்சும் அவங்களுக்கு காட்டணுமேனு. இதுல டெனிஸ் அவங்க தடுக்க பாக்குறாங்க. இருந்தாலும் முடியல. உள்ள ஒரு லேடியும் பார்த்துட்டு கேக்குறாங்க, ஆமா இங்க குட்டி செஃப் எல்லாம் இருக்காங்களா? இதை நீ உருவாக்குன குட்டி பையன்? இது ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமா, இது நான் தான் உருவாக்குனேன். அதை அவங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு மாறி ஆயிடுது அவங்களுக்கு. அதனால எல்லாருமே ரொம்ப பயந்து போயிடுறாங்க. டெனிஸுக்கும் அங்க என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா ஏதோ ஒரு ஸ்பெல்ல அவன் ஒழுங்கா அங்க போடல போல. நல்ல வேலை அந்த லேடி செஃப் அவங்க வந்து ஏதோ ஒரு ஸ்பெல்ல போட இந்த ஃபுட்டு சரியாயிது. இப்போ நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. கவலைப்படாதீங்க,
குடிங்க, டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் சும்மா வேற லெவல்ல இருக்கு. லேடியும் சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருங்க, இந்த பையன் இருக்கான அப்ராண்டிஸா இருக்கான், இந்த ஃபுட்டுக்கு ஒரு முக்கியமான எலமெண்டா இருக்கிற ஒரு ஸ்பெல் அதை வந்து அவன் போடவே இல்லை, அதனால தான் அப்படி இருந்தது, என்ன மன்னிச்சிருங்க. அந்த இடத்துல டென்னிஸுக்கு ஒரு மாறியா இருக்கும். அடுத்த சீன்லயே அதுக்காக மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க, நான் வந்து அப்படி பண்ணிருக்க கூடாது. உனக்கு எப்பயாச்சும் புரியுதா, நம்ம ஃபுட்டை ஏனோ தானோன்னு பண்ணக்கூடாது. எப்பயாச்சும் உனக்கு புரியுதா, நீ எல்லாரோட பேச்சையும் கேட்கணும், நல்லா பழகணும் எல்லாருக்கிட்டையும். இன்னமும் தெரியல. ஆமா, நீங்க எப்படி அதை கண்டுபிடிச்சீங்க? காம்பினேஷனையும் டிசம்லன்ஸ் அதையும் தான் பயன்படுத்தினேன்னு. என்னால அதை கண்டுபிடிக்க முடியாதா என்ன? லெஜெண்டரியான ஃப்ரைட் ரைஸோட செஃப்னா என்னால பண்ண முடியாத விஷயமே இல்ல, அதனால தான் நான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். போனா என்னாலயும் அப்படி மாற முடியுமா? கண்டிப்பா உன்னாலேயும் முடியும். டெனிஸுக்கா ரொம்ப ஆர்வமா இருக்கு. சீன் அப்படியே பிரசன்ட்டுக்கு வந்து கட்டிலேரும் பார்த்து பார்த்து களைச்சு போய் அங்கேயே தூங்கிட்டான். வெளியில நம்ம சஸ்டா வச்சு எதுக்கு வந்திருக்காருன்னா, ஏதோ ஒரு புக் வந்து இங்க இருக்கான், அதை படிக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. முக்கியமா இப்ப நம்ம ஹீரோட நிலைமை மோசமா இருக்குல்ல, அதுக்கு இவங்க குக் பண்ணலான்னு பிளான் பண்ணாங்க. அதுக்கு நம்ம சஸ்டா வச்சு ஒரு ஐடியாவை தராரு, ரைஸை நல்லா குக் பண்ணலான்னு. அதுக்கு இவங்க மேஜிக்கை பயன்படுத்துற மாதிரி இருக்கும். அதை பத்திலாம் ஆளு விளக்க ஆரம்பிக்கிறாரு. ஃபுட்டு வந்து டெலிஷியஸா இருக்கணும்னா அதுக்கு முதல் படியா ரைஸ் தான். ரைஸ்ல இவங்க மேஜிக் யூஸ் பண்ணும், அதை பத்தி அவங்க சொல்றாங்க. நம்ம ரைஸை நல்லா உருவாக்கணும்னா ஹீட்டிங் பவர் மேலேயும் நிறைய விஷயம் டிபெண்ட் ஆகும். ரைஸரோட இமேஜினேஷன், கேப்பபிலிட்டி, இந்த மாதிரி. அவ சொல்றது கரெக்ட் தான். ஃப்ளேம் வந்து சரியான அளவுல இல்லைன்னா அவ்வளவுதான், சாப்பாடு வந்து ஒரு மாதிரி தண்ணியாவும் ட்ரையாவும் ஒரு மாதிரி இருக்கும். இங்க ஃபேண்டம் ஃபயர் அவங்க யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா அது மூலமா மேஜிக் எனர்ஜி கரெக்டான அமௌண்ட்ல அவங்களால பயன்படுத்த முடியுமா. ஃபேண்டம் ஃபயரை வச்சு ஓகேயூ அப்படின்னு ஒரு டிஷ் தான் ரெடி பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. இவங்க பேசுற விஷயம்லாம் பாவம் ஹென்ரிட்டாக்கு அங்க ஒண்ணுமே புரியல. அங்க தனியாவ உட்காந்து யோசிச்சுன்னு இருக்கா. அங்க இதே மாதிரி ஒரு கட்டத்துல அவங்க டிசைட் பண்றாங்க, இதுல ஃபேண்டம் ஃபயரையும் சாதா ஃபயரையும் ஒன்னா இணைச்சா அது மூலமா ரெண்டுமே ஸ்டேபிள் ஆயிடும் இல்லையா. அதனால அதை வந்து ஒரு ஐடியாவா அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தான் முக்கியமான ஸ்டெப், அந்த ஓகேயூ அதை எப்படி மேக் பண்ணலாம்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் இப்பதான் அவங்க ரைஸையே யோசிச்சிருக்காங்க. ரெண்டாவது விஷயம் அதை வர யோசிக்கணும். நல்ல பிரேக் விடலான்னு அவங்க யோசிக்கிறாங்க. அங்க ஹென்ரிட்டாவும் சொல்றான், நான் யோசிச்சு பார்த்ததை விட பல மடங்கு இந்த மேஜிக் இது காம்ப்ளிகேட்டடா எனக்கு தெரியுது. அந்த இடத்துல போல்வோ அவரும் அங்க வராரு. அவரும் ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்கலான்னு வந்திருப்பாரு. ஏன்னா டென்னிஸோட உடல்நிலையும் சரியில்லாம இருக்கும், அதனாலதான் அவரு கொண்டு வந்திருப்பாரு. ஆனாலும் அதுக்கு பாதி பிரைஸ சார்ஜ் பண்றேன்னு சொல்ல அவங்க எல்லாருக்குமே ரொம்ப கடுப்பாகுது. ஏன்னா அவருக்கு உடம்பே சரியில்லை. அப்படி இருக்கும் போதும் இவரு காசை போடுங்கன்னு பாக்குறாரு. இந்த இடத்துல ஒரு குக்கர் மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த அவங்க பாக்குறாங்க. அதுல வெறும் ஃபுட்டை போட்டாலே போதும், இவங்களால சமைக்க முடியுமா. அங்க ஹென்ரிட்டாவும் இதுக்கு முன்னாடி இவங்க பேசிருப்பாங்களே, அதெல்லாம் வச்சு நேமியும் இந்த ஃபேண்டம் ஃபயரையும் சேர்த்து அதனை நம்மளால ஹொக்கியோ அதை உருவாக்க முடியும். அதெல்லாம் ஒன்றும் இல்ல, இந்த மாதிரி வெறும் தண்ணி ரைஸ் இதெல்லாம் போட்டாலே போதும், அதனால இதுல உருவாயிடும். கேட்டவங்க ஆடி போயிடறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குன்னே தெரியாம போயிடுச்சு. நிறைய பேருக்கு மேஜிக்கை வந்து பயன்படுத்த வராதுப்பா, உங்களுக்காகவே ஸ்பெஷலா இதை உருவாக்கி வச்சிருக்காங்க. இது அவங்களுக்கு வாட்டமா போயிது. இதுல அவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. டென்னிஸோட நிலைமை பரவாயில்ல. இப்போ இந்த இடத்துல இவங்களும் ஒக்கியோ உருவாக்கி இருப்பாங்களா. நம்ம அட்டிலியர் ஒரு ஐடியாவை கொடுக்குறா, இதுல நீங்க முட்டையை கலந்தா இன்னமும் நல்லா இருக்கும். அட்டிலியர் நீ உண்மையிலேயே மாசு, நான் இது மூலமா அவருக்கு நிறையவே நியூட்ரிஷன் வந்து கிடைக்கும். அந்த இடத்துல இதனால அவங்க அதை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய அவங்க 3 பேருமே அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அதை பத்தி அவங்க கேக்குறாங்க. ஹென்ரிட்ட வேற தெரியாதனமா வாய விட்டுறா, லெதர் ஷூனா எனக்கு பிடிக்கும்னு. இதனால அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. என்னது லெதர் ஷூவா, அதை வந்து நீ சாப்பிடுவேன்னு. இல்ல என்னோட ஃபேமிலி வந்து சொன்னாங்க அதை சாப்பிடலான்னு. பேசிக்கா அனிமலால அது உருவாயிருக்கு, நான் வந்து சாப்பிடல. ஆனா என்னோட நிலைமை ரொம்ப மோசமானா எடிபிளா இருக்கும் போது அதை நம்ம சாப்பிடலாம். பேச்சலுக்கா என்ன சொல்லணும் தெரியல. அங்க 2 பேருமே நம்ம ஹென்ரிட்டாக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கப்புறம் அட்டிலியர் அதை கொண்டு வந்து தரா, இதை உங்களுக்காக தான் நான் உருவாக்குனேனே. இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அவருக்கு சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம்லாம் வருது. ஏன்னா அந்த அளவுக்கு அது ருசியா இருக்கு. இதை நீயா உருவாக்குன? ஆமா, நீங்க சொல்லி தந்த மாதிரியே நான் எக் போட்டு அப்படியே கலந்தேன். போல்வோதான் மீதி விஷயத்த பண்ணாரு. இதை கேட்டோன்னே அவன் ரொம்ப கடுப்பாகிறான். என்னது அந்த விஷயத்தை எதுக்கு அவன் பண்ணணும்? இப்படி ஒரு கடுப்பாவதோட எங்கேயே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவல்ல போகும். மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.